டேய் அண்ணா, டேய் அண்ணா எழுந்துடுறா. இது எல்லாமே என்னோட தப்பு தான்டா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. என்ன ஆச்சுன்னு அழுதுட்டு இருக்க? ஆமா, பப்ளுக்கு உடம்பு சரியில்லையா என்ன? எனக்கு கூட இப்ப அப்படிதான் தோணுது. இல்ல இல்ல, அவன் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. டேய் அண்ணா என்ன மன்னிச்சிடுறா. அப்ப என்னதான் பிரச்சனைன்னு கொஞ்சம் சொல்லுப்பா. ஆமா, அவனுக்கு என்ன பிரச்சனை சொல்லு சொல்லு. அது காலையில நடந்த சம்பவம். இங்க ஒரு பழம் இருக்கு. இத நான் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் இந்த பழத்தை பார்த்ததே இல்ல. உனக்கு புரியுதா இல்லையா? அதனால என்ன? நீ சும்மா இருடா. நீ இத வாங்கிக்கலாம்னு நினைக்காத. நான் சொல்றத கேளு, அதை தூக்கி எறிஞ்சிடா. இத நான் தூக்கி போட மாட்டேன். நான் சாப்பிட்டு பார்க்க தான் போறேன். நீ இத சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த பழம் எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு நீயே சொல்லுவ. எனக்கு திடீர்னு என்ன ஆச்சு? இந்த பழத்தை டேஸ்ட் பண்ண போறேன். அண்ணா என்ன ஆச்சு? உனக்கு என்ன ஆச்சு அண்ணா? இவங்களுக்கு எது நடந்தாலும் என் மேல எதுக்கு பழிய போடுறாங்க? எனக்கு கூட தான் இப்ப உடம்பு ரொம்ப முடியாம இருக்கு. அட என்னப்பா இது? எனக்கு பயங்கரமா பசிக்குதே. அடடா சூப்பரு, எனக்கு ஃப்ரூட்ஸா? உண்மையிலே எனக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமான நாள்னு தான் நினைக்கிறேன். ஆஹா, திடீர்னு எனக்கு என்னாச்சு? எனக்கு ஏன் தலை சுத்துற மாதிரி இருக்கு? எனக்கு திடீர்னு என்ன ஆச்சு? இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பழமா தாண்டா இருக்கணும். மொத்தமா இந்த மரத்தையே வெட்டி போட வேண்டியதாண்டா. எஸ்கேப்டா. ஆனா எனக்கு இதால ஒரு பெனிஃபிட் இருக்கு. இப்ப ஒரே ஒரு கரடி மட்டும் தான் மீதி இருக்கு. இப்ப நாம ஒரு கரடியை மட்டும் சமாளிச்சா அதுவே போதும். நடந்தது ஒரு விபத்து தான் டப்ளு. நீ தைரியமா இரு, சந்தோஷமா இரு. அதெல்லாம் சரிதான். ஆனா என் அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. அவன் மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டான் போல. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனோட திட்டத்தை முறியடிச்சிடலாம். உங்ககிட்ட ஏதாவது யோசனை இருக்கா? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அப்புறம் லக்காவை ஒரு வழி பண்ணிடலாம். நான் சொல்றத கேட்டுட்டு எப்படி வாங்க. என்ன சொல்றேன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. நில்லுங்க. இது அந்த ஆந்த பயலாச்சே. நான் இப்போ உடனே இதை ஃபாலோ பண்ணி ஆகணுமே. அந்த பிளேடோட சத்தத்தை கேட்டு அவங்க நான் மரத்தை வெட்டிக்கிட்டு இருப்பேன்னு நினைப்பாங்க. இது எல்லாமே வெறும் நடிப்பு தான். இங்க என்னடா நடக்குது? முதல்ல சிட்டு போய் அட்டாக் பண்ணட்டும், அப்புறம் நாம போலாம். என்ன இவ்வளவு வேகமா தடுக்கிறான்? பாபு மகாராஜா, உனக்கு இது வேணுமாடா? சரி, அப்புறம் நான் இங்க இருக்கேன்டா. எங்க போனாவ? நான் இங்க இருக்கேன்டா. அடே இங்க இருக்கா?
பயங்கரமா வலிக்குதியா? இது எல்லாமே உன்னோட வேலை தானடா. அடே முட்டாள் குரங்கு பயலே. இப்ப அடுத்தது என்னோட டர்ன். உனக்கு என்னாச்சு? நான் உன்னை எப்படியாவது காப்பாத்தி ஆகணுமே. எல்லாரும் ஏமாத்திட்டு அவ போட்டுக்கு போயிட்டே இருக்கோம். டே லக்கா, நீ உடனே இந்த காட்டை விட்டு வெளியில போய் ஆகணும். அடே வாடா, இவ்வளவு நேரமா நான் உனக்காக தான்டா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கிட்டா பார்க்கலாம். இப்ப நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு லக்கா. இதோ வந்துட்டேன். என் கால்ல குத்திருச்சு வலிக்குது. தப்பிச்சுட்டா. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் பண்ண பாத்தியா? என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறியாடா? நீ இங்கே இருடா, ஒரே நிமிஷத்துல திரும்பி போற. ஓடுறா, சரியான பயந்தா கோழி. அண்ணா, என்னால அவனை சமாளிக்க முடியலடா. என்னால லக்காவை தனியெல்லாம் தோக்கடிக்க முடியல. எனக்கு உன் உதவி தேவை. ஏன்னா நீயும் நானும் ஒன்னா சேர்ந்தாதான் அவனை தோக்கடிக்க முடியும். இப்ப நான் என்னடா பண்ணுவேன் சொல்லுடா. என்னால அந்த லக்காவை எதுவும் பண்ண முடியல. நான் இப்ப என்ன பண்றது? ஏதாவது பண்ணி ஆகணும். ஏதாவது பண்ணணும். அவனை ஏதாவது பண்ணி ஆகணும். அண்ணா, நீ தாண்டா வரணும். அண்ணா, நீ ஏந்திரிச்சிட்டியா? நான் உன்னை நினைச்சு எவ்வளவு கவலைப்பட்ட தெரியுமா? எனக்கு உன் உதவி தேவைப்படுது. அப்படியா? நம்ம சாப்பிட்ட பழம் அதுல ஒரு போதை இருக்குடா. டே அண்ணா, நீ பழைய மாதிரி சரியாயிட்டல்ல. அந்த லக்கா எங்க இருக்கான்? மரத்தை வெட்டுற சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கடா. சரியா சொன்னடா அண்ணா. வா, சீக்கிரம் போலாம். அந்த துர்நாற்றம் பிடிச்ச கரடிகளை பத்தி நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. இதை ஈஸியா வெட்டிவிட்டேன். திடீர்னு எனக்கு என்னாச்சு? நான் அந்த பழத்தை தானே சாப்பிட்டேன். அந்த லக்கா மரங்கள் எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம போய் அவனுக்கு சரியான படங்களை கட்டு கொடுத்துட்டு வந்துடலாம். கொஞ்சம் நின்றா தம்பி. இங்க பாரு, என்கிட்ட இப்ப கூட கொஞ்சம் பழங்கள்லாம் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேனோ அதான் நீ நினைச்சிருக்கியா? என்னடா இது? திடீர்னு எனக்கு ரொம்ப குளிருது. என்னோட தொப்பி எங்கடா போச்சு? அடே, உனக்குதான் உடம்பு சரியில்லாம போச்சு இல்ல? நீ எப்படா எழுந்து வந்த? அந்த கரடி பயலுக்கு உடம்பு சரியாக ரொம்ப டைம் ஆகும்ல நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த தடி பயலுக்கு எப்படி இவ்வளவு சீக்கிரம் சரியாயிடுச்சு புரியலையே. ஆனா நான் மட்டும் ஒரு வாரத்துக்கு படுத்தே கிடந்தது. அந்த கரடிக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்களே. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. விசித்திரமா இருக்கு. அவன் எந்த பக்கம் போனானே தெரியல.
இப்போ என்ன பண்றது? வாடா நம்ம இந்த பக்கம் போலாம் தம்பி. சரி. வெற்றியடா நெருங்கி வந்ததுக்கு அப்புறம் கூட தோத்து போயிட்டே. என் வீட்டுக்குள்ள எவ்வளவு ஹலோ சார், நான் விக்கு பேசுறேன் சார். என்னோட வீட்டுக்குள்ள இப்ப ஏகப்பட்ட ஈக்களா முக்கிது. அதனால என்னால சரியா வேலையே செய்ய முடியல சார். நீங்க எனக்கு ஏதாச்சும் ஈக்களை கொல்ற மருந்து அனுப்ப முடியுமா? என்ன பார்த்தா பூச்சிக்கொல்லி மருந்து விக்கிறவன் மாதிரியா தெரியுது? இங்க பாருங்க சார், இப்படி பண்றது மூலமா உங்களுக்கு தானே சார் நன்மை கிடைக்க போகுது. ஏன்னா நான் இப்படியே இருந்தேன்னா என்னால வேலையை செய்ய முடியாது. ஒரு புது ஆயுதத்தை உபயோகப்படுத்தலாம்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அதை வேணா நீ பயன்படுத்தி பாரு. ஆனா ஒரு விஷயம், அதோட விலை ஒரு வருஷ சம்பள காசுக்கு சமம். அதை மட்டும் நீ உடைச்சிட்டா அதுக்கான காசை நீ கொடுத்தே ஆகணும். என்னது சார், ஒரு புது ஆயுதமா? இது சின்ன பொண்ணுங்களோட தலையில மாற்ற பேல்ட் மாதிரில இருக்கு. இதை போட்டுக்கிட்டு நான் சின்ன பொண்ணு மாதிரி சுத்தணுமா என்ன? எனக்குள்ள அப்படியே சிலந்தியோட சக்தி எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. ஓ, இத வச்சுக்கிட்டு கண்டிப்பா என்னால அந்த கரடிகளை கூட தோக்கடிக்க முடியும். அடே திருட்டு பயலே, அந்த மரத்துக்கு உன்னை விட அதிக வயசுடா. நீ அதை எப்படிடா வெட்டலாம்? ஒழுங்கா நீ எது ஓடிறதா நல்லது. இல்லனா ஓங்கி அடிச்சா ஒன்றரை வெயிட் பாத்துக்கோ. நான் ரொம்ப டயர்ட் ஆகி விட்டடா. கொஞ்ச நேரம் இங்கேயே ரெஸ்ட் எடுக்கிறேன். டேய் அண்ணா, அந்த லாகர் விக்கோட மூளை குழம்பி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அவனோட கதையை முடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. டேய் அண்ணா, அவன் விரிச்ச வலையில நான் மாட்டிக்கிட்டேன்டா. அடே சின்னவனே, உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? டேய் அண்ணா, எப்படியாவது இங்க கீழே இறக்கி விடுறா. என்னால நகர கூட முடியல. நான் மாட்டிக்கிட்டேன்டா. நல்லா புடிச்சுக்கோட தம்பி. இந்த லாகர் விக்க நான் பாத்துக்கிறேன். உன்னை பார்த்து பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு இல்லடா. நீ பாக்க ஏண்டா ஒரு கொசு மாதிரி இருக்க? என்னடா ஒரு டேய் அண்ணா, ஜாக்கிரதாடா. அட, இவன் ரொம்ப வேகமா இருக்கானே. நான் இப்ப என்ன பண்றது? அடே லாகர் வைக்கு, நான் உன்னைய விட மாட்டேன்டா. ஒரு கொம்பை வச்சுக்கிட்டு என் கூட போதணும்னு நினைக்கிறியாடா? முடியாதுடா. இது எங்கடா போச்சு? இப்ப மோதி காட்டுறா பாக்கலாம். ஒழுங்கா என்னை விட்டு விலைக்கு போயிடுறா நாத்த பிடிச்ச பயலே. தம்பி வாடா, அந்த விக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தவன் ஆயிட்டான். புரியுதாடா? நாம இங்க இருந்து ஓடி போயிடலாடா. ஓ, அது சரி. அப்படியாடா விஷயம்? இங்க இருந்து ஓடுறீங்களா? இப்ப இது உங்களுக்கு பிடிக்குதான்னு பாக்கலாம்டா. ஒரு துர்நாற்றத்தை வீசுற பூச்சியோட சக்தி. என்னடா உருண்டு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சீக்கிரம் ஓடுறா. நான் வந்துகிட்டே இருக்கு. நீங்க ஜாக்கிரதையா இருக்கடா. இப்ப நம்மளோட டன். போடா தம்பி. மிக பெரிய தப்பு பண்ணிட்டீங்கடா. ரொம்ப நாத்தடியிலே. அட கடவுளே, இது அவனோட சாக்ஸ்ல தான் நினைக்கிறேன். வாய மூடிக்கிட்டு அந்த விக்க தேடுறான். இன்னொன்னு வாங்கிக்கடா. நான் இல்ல. டேய் தம்பி. டேய் அண்ணா, என்ன காப்பாத்துட்டா.
என்கிட்ட மோதுனீங்கன்னா இப்படிதான்டா நடக்கும், புரிஞ்சுதா? அடே லக்கா, இப்ப உன்னோட மருந்த நீயே வாங்கிக்கடா. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்கிட்டயே திருடி இருப்படா, என் அழுக்கு கரடியே. உயிரை காப்பாத்திக்கோடா மடையா. நான் தப்பிச்சுட்டேன். ஆஹா, பலமா அடிபட்டுருச்சு எனக்கு. இவனை நான் ரொம்ப பலமா அடிச்சிட்டேனா? மூளை எப்பவுமே உன் பலத்தை தோக்கடிச்சிருப்படா. இதோ வந்துட்டேன்டா லக்கோ. அடே எவன்டா அது என்னைய கூப்பிட்டது? இது என்னது? நீயும் என்னோட பொருளை திருடிட்டியாடா. இப்ப 2 பேரும் வாங்கிக்கடா. இங்க பாருடா. இந்த லக்கோ எங்க போனோம்? இந்த லக்கோ ஈயா மாறிட்டானு, பார்க்க ஈ மாதிரி இருக்கான்டா. அவன புரியல. என்னடா ரொம்ப ஸ்லோவா வரீங்க? இந்த கண்ணாடினால நீங்க ஆமைகளை விட மெதுவா தெரியுறீங்களா எனக்கு? என்ன கீழே இறங்கலான்றல நான் மாட்டிக்கிட்டேன், என்ன காப்பாத்து. அவனை அவுத்து பண்றத பத்தி மறந்துடா டப்ளு. உன்னால அந்த வலையை அறுக்கவே முடியாதுடா. நல்லா முயற்சி பண்றா, ஆனா என்னைய தோக்கடிக்க நீ இன்னும் இதே மாதிரி நிறைய முயற்சி பண்ணணும். சீக்கிரம்டா, திரும்ப அடி. என்ன ஆச்சு? வலை காலி ஆயிடுச்சா? அதையும் நீ உடைச்சிட்டியோ? உன்னோட எலும்பை உடைக்க போற அளவுக்குலாம் அதை உடைக்கலடா. அடி வாங்கறதுக்கு தயாராடுறா. என்னடா பண்றது? ஐயோ ஐயோ அச்சோ, எனக்கு என்ன ஆகுது? முதல்ல கிட்ட விட்டு வெளியில போ. நான் உங்களை விட மாட்டேன்டா. நான் ஒரு ஈ, நான் ஒரு நோயை பரப்புற ஈ. ஐயோ நிறுத்து. உன்ன உன்னால எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடா. சரி, இதுக்கப்புறம் உன்னால எங்கேயும் தப்பிக்க முடியாதுடா. அண்ணா, எனக்கு வந்து உதவி பண்ணுடா. இருடா தம்பி, இத வந்துடுறேன். ஆட்டத்தை முடிக்கிறதுக்கான நேரம் வந்துடுறா. அடே லக்கா, இந்தா வாங்கிக்க. நான் ஒரு ஈ, நான் ஒரு நோய்களை பரப்புற ஈ. இல்ல நான் ஒரு கொசு, இல்ல நான் ஒரு சிலந்தி, நான் ஒரு டிராகன் ஃபிளை, நான் ஒரு கொசு. இல்ல நான் ஒரு ஈ, நான் ஒரு டிராகன் ஃபிளை. இல்ல நான் ஒரு டிராகன் ஃபிளை, நான் ஒரு கொசு. நான் ஒரு ஈசல், நான் ஒரு கொசு, நான் ஒரு டிராகன் ஃபிளை. சாதிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம். அந்த லக்கா திரும்பவும் அவன் வீட்டுக்கு போறோம். ஆமா, அதுக்கு தாண்டா லாயக்கு. போடா, நம்மளும் வீட்டுக்கு போலாம். சரி. கடைசியா நான் வீட்டுக்கு வந்து விட்டேன். இதுவும் உடஞ்சு போச்சு. நீங்க இன்னும் இங்கதான் இருக்கீங்களா? இந்நேரத்துக்கு நீங்க எல்லாரும் போயிருப்பீங்கன்னு நினைச்சேன். எல்லாம் போயிடுச்சுங்க. டேய் லக்கா, அந்த புது ஆயுதங்களோட டெஸ்டிங் எப்படி போயிட்டு இருக்கு?
அது நல்லா இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு திரும்ப இப்ப வேணும். ஹலோ முதலாளி, என்ன எனக்கு பேசிட்டு எதுவும் இருக்க? கேட்கல. அப்புறம் கால் பண்றேன். பாய். நான் காலி. தாரியா உயிரையே எடுக்க போறாரு. ரொம்ப நல்லா இருக்கு. ஆஹா, அதான் இங்கே தானே வச்சிருந்தேன். எங்கடா போச்சு? எங்க போச்சுன்னே தெரியலையே. இந்த இடத்துல இருக்குமா? இல்லையே, இந்த இடத்துலயும் இல்ல. என்னடா சத்தம் அது? கூட நீ போயிட்டு அப்புறமா வா. நான் ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டு இருக்கேன். ஆமா, இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஐயோ, அதை எங்க வச்ச? எங்க போச்சு? கிடைச்சிடுச்சு. பசங்களா எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி போங்க. இப்ப எல்லாரும் உங்க கையை நீட்டுங்க. 1 2 3. எனக்கு பாப்புகார்ன்னா ரொம்ப பிடிக்குமே. ஆமா, இவன் என்னத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்கான்? பாப்புகார்ன் பீரங்கி தயாராயிடுச்சுப்பா. சரி, பார்க்கலாம். பீரங்கியா? இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதுல தீய வச்சு விட்டேன்னா போதும். அப்படின்னா நான் நிறைய சுவையான பாப்கார்ன் சாப்பிடலாம். ஹே, சரி, நாம ஆரம்பிப்போம். பிரமாதம்பா. இப்போ இதை சரியா செட் பண்ணி விட்டு பாயா. சீக்கிரமா ஓடி போய் இப்பவே பப்ளு டப்ளு கிட்ட இதை பத்தி சொல்றேன். என்ன சொல்லுங்க? ஆமா, அது எவ்வளவு பெருசா இருக்கு தெரியுமா? அத பார்த்தா பயமா வேற இருக்கு. அதை வச்சு என்ன பண்ண போறான்? அவன் பீரங்கி வச்சு இந்த காட்டையே அழிச்சிட்டானா என்ன பண்றது? மகாராஜா என்ன பண்றது? மகாராஜா ஏதாவது பண்ணுங்க. நான் இந்த கோட்டுக்கு ராஜா. அவனை பார்த்தாலும் நான் பயப்படணும்னு அவசியம் இல்ல. அவன் தான் இந்த இடத்தை விட்டு ஓடணும். சரியா சொன்னீங்க. இந்த காடு நம்மளோடது. அதை நம்ம பாதுகாத்தே ஆகணும். அவன்கிட்ட ஆயுதம் இருந்தா என்ன, அவனை நான் தடுத்து நிறுத்தியே ஆவேன். ஆனா எப்படா அவனோட ஆயுதங்களை எதிர்க்கிறது? நமக்கு ஆபத்துல முடியலாம், புரியுதா? முதல்ல நாம இதுக்குள்ள சோளத்தை போட்டு வைப்போம். அங்க பாருங்க, பீரங்கி அங்க இருக்கு. அவன் இப்ப அதுக்குள்ள என்ன போட்டான் தெரியல. போச்சுட்டான். என்ன ஒரு அற்புதமான வாசனை வருது. டேய் அண்ணா, அவன் அதுக்குள்ள என்ன போட்டிருக்கோம்? ஒருவேளை அதுக்குள்ள கொண்டா போட்டிருந்தானா இங்க என்ன பண்றது? என்னடா சத்தம் அது? விடுதல். நான் இப்ப என்னோட பாப்கார்ன் மேலதான் கவனத்தை செலுத்த போறேன். அவன் ரொம்ப கெட்டவன். அவன் மட்டும் நம்ம காட்ட அழிச்சிட்டானா அதுக்கப்புறம் நம்ம எங்க போக முடியும்? சொல்லுங்க. எனக்கு பாப்கார்னுனா ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆஹா, என்னோட சுவையான பாப்கார்னு. ஓகே, இதை நான் ஒரு பாட்டில்ல நிரப்பிடுறேன். இல்லனா எல்லாமே பறந்து போயிடும். இப்ப இவன் என்ன பண்றான்? அவன் திரும்பி வரான். கிழகுனிய. இதோட வாய் பகுதியை இந்த பேக்குள்ள விட்டுறலாம். ஓகே, பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. சிண்டு சொல்றது உண்மைதான். இது ஒரு பீரங்கிதான். நாம அந்த விக்க தடுத்தே ஆகணும். இல்லனா அவன் நம்மளையும் நம்மளோட காட்டையும் அழிச்சிருவான். புரியுதா? நம்ம என்ன பண்ண போறோம்னு கேளுங்க. ஐடியா. இதுல கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். அப்பதான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். அவன் இதுக்குள்ள சோளம் போட்டிருக்கான். பேசாதடா டப்ளு. சீக்கிரமா அதை வெளியே இடறா. சத்தம் போடாம எடு. ஆஹா, நான் உப்பை இங்கே தானே வச்சிருந்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் அதை இங்கே தான் வச்சேன். எங்க போச்சுன்னே தெரியலையே.
ஆஹா இதோ கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. சுவையான பாப்கார்ன். இதை வச்சு அவன் எப்படி தாக்க போறான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு புரியல. நான் இது வரைக்கும் சோளத்தை இங்க பார்த்ததே இல்ல. அவ்வளவுதான், இது முடிஞ்சது. ஓ ஆஹா இப்போ என் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. என்ன இதுல எதுவுமே இல்ல, அதிசயமா இருக்கு. வாவ், ஜாலியா இருக்கு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் திரும்ப முயற்சி பண்ண போறேன். நாளைக்கு காலையில சூரியன் உதிக்கும், சூரியன் உதிக்கும், சூரிய ஒளியில பூக்கள் மலரும், பூக்கள் மலரும். இப்ப என்ன பண்றது? அழகான பூக்களே வாசம் வீசுங்கள், திரும்பி மனம் தாருங்கள். ஹலோ, யாருப்பா? என்னது, ஒரு வீடு வாங்கினா 2 சைக்கிள் ஃப்ரீயா? இல்ல இல்லப்பா, எனக்கு வேணாம், அதெல்லாம் வேணாம். அவன் வந்துட்டான், சீக்கிரம் வாங்க போலாம் போலாம். போர்ட்ல கூட விடாம விளம்பரத்தை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அநேகமா இப்ப பாப்கார்ன் ரெடி ஆயிருக்கணும். ஆஹா, இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியலையே. என்னோட பாப்கார்ன் ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆஹா, என்னோட பாப்கார்ன்லாம் எங்க போச்சு? இது மாதிரி எல்லாம் எப்படி நடக்கும்? கண்டிப்பா யாரோ இதுல வேலை பார்த்துருக்கணும். அது யாரா இருக்க முடியும்? ரொம்ப நல்லா இருக்கு. டேய் தம்பி, இந்த சோளம் இவ்வளவு நேரம் பீரங்கிக்குள்ள இருந்ததுடா, சாப்பிடாத. ஆமா, அது ரொம்ப அழுக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, நானும் சாப்பிட்டு பாக்குறேன். நண்பர்களே, அங்க பாருங்க. எனக்கு என்னோட அம்மா ஞாபகம் தான் இப்ப வருது. நான் போயிட்டு அவங்களுக்கு கால் பண்ணிட்டு வந்துடுறேன். பகிர்ந்து சாப்பிடணும்னு அம்மா அது சரி, சொல்லிட்டாங்களையா? இதுதான் விஷயமாடா. இங்க என்னடா நடந்துகிட்டு இருக்கு? இதெல்லாம் உங்க வேலைதான் எனக்கு தெரியும்டா. அது என்னோட பாப்கார்ன்டா. நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கடா. நான் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன்டா. நான் பாப்கார்ன் செஞ்சு ஷார்ட்டே தீருவேன்டா. இது ரொம்ப சுவையால இருக்க போகுது. ஆஹா, எனக்கு பாப்கார்ன்லாம் ரொம்ப பிடிக்குமே. அச்சச்சோ, இல்ல, இப்ப நம்மளால எதுவும் பண்ண முடியாது. என்ன, நம்மளால அந்த பீரங்கியை அழிக்க முடியாது. ஆனா அவன் மட்டும் இதை காட்ட அழிக்க முயற்சி பண்ணானா நாம அவனையே காலி பண்ணிடுவோம். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சது. சரி 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 சரி, எனக்கு புரிஞ்சது. சரி, வாங்க போய் பார்க்கலாம். ஆடே, நீங்க திரும்ப வந்துட்டீங்களாடா? இந்த உறவுகளால என்ன தடுக்க முடியாதுடா. இல்ல, இப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத, வேணாம். ஐயோ ஆண்டவா, இது வெடிக்க போகுது. ஐயோ டப்ளு, நான் உன் மேல அதிக அன்பு வச்சிருக்கேன்டா. உனக்காக கொஞ்சம் தேன் கூட எடுத்து வச்சிருந்தேன்டா. எனக்கு தெரியும்டா அண்ணா, நான் ஏற்கனவே அந்த தேனை எடுத்து குடிச்சிட்டேன். நிஜமாவாடா தம்பி? மகாராஜா, உங்க சேவகனா இத்தனை நாள் இருந்ததுல நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். அடுத்த ஜென்மத்துல எனக்கு நீ சேவகனா கண்டிப்பா வரணும். டப்ளு, நீ என் மேலதான் படுத்துக்கிட்டு இருக்க. அது சாப்பிட சுவையா இருக்கு. நம்ம எல்லாரும் உயிரோட இருக்கோம். நம்ம எல்லாரும் நல்லா இருக்கோம். ஆமா ஆமாடா, நீங்க எல்லாரும் உயிரோட தான்டா இருக்கீங்க. இந்த பொருள் பாப்கார்ன் பண்ற ஒரு யந்திரம்டா. அப்படின்னா இது பீரங்கி இல்லையா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இத பாப்கார்ன் பண்றதுக்காக பயன்படுத்துவாங்கடா. அப்படின்னா சீக்கிரமா பாப்கார்ன் பண்ணு. எல்லாத்தையும் காலி பண்றதுக்குள்ள எல்லாரும் எடுத்துக்கோங்க.
சூப்பரா இருக்கு. இது ரொம்ப சுவையா இருக்கு.